Okay, next, direction of magnetic field. Okay, sorry, magnetic force on a moving charge. So இந்த directionன்றது வந்து ரொம்ப important. Direction of a moving charge. So already நான் சொன்ன மாதிரி, say there is a magnetic field இப்படி இருக்கு. X markனா என்ன அர்த்தம்? Magnetic field is going into the paper, and say there is a charge plus q moving with the velocity v. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் magnetic force ஓட formula, that is magnetic force would be equal to q into v vector cross b vector. Okay, so I'll tell you the important technique to find this, not only for this one, everything. So முதல்ல இந்த 3 fingers எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வேற ரூலும் நம்ம சொல்லுவாங்க, பாம் ரூல்லாம் சொல்லுவாங்க. நோ நீட் டு கோ டு பாம் ரூல் அண்ட் ஆல். இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 fingers வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே இந்த வெக்டார் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த வெக்டாரோட பேட்டர்னை வச்சு இந்த ஃபிங்கரை நம்ம அலோகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு v வெக்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட் எழுதுகிற வெக்டார் எப்போவுமே 4 finger. ஸோ v வெக்டார் இஸ் அ 4 finger, b வெக்டார் இஸ் அ மிடில் ஃபிங்கர், அண்ட் த ஃபோர்ஸ் இஸ் இண்டிகேட்டிங் த தம்ப். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தோன்னா நல்லா இப்போ நான் கரெக்டாக வைக்கிறேன். ஸோ v வெக்டார் இந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணுது. Then if you see my middle finger, that is b vector, that is goes into the paper. And if you see my thumb வந்து என்ன ஆகுது, it is acting perpendicular. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது direction of the force. அப்போ v vector, b vector and the force. ஸோ அப்போ என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த சார்ஜுக்கு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும், பார்ட்டிகிள் இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும், பட் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பார்ட்டிகிள் இஸ் மூவ்ஸ் லைக் திஸ், அப்படியே டிவியேட் ஆக ஆரம்பிச்சிடும். So it will deviate like this. So when it is deviate, obviously it have some center point would be there, say some kind of radius r. So இதுதான் வந்து direction of the force. Okay, we can write. So இதுக்கு palm rule னு யூஸ் பண்ணுவாங்க. So we no need to go to the palm rule and all. You can go just directly remember this 3 finger rule. Okay, so the v vector என்றது வந்து 4 finger, b vector அப்படின்றது வந்து it is representing the magnetic field and the thumb. Okay, and 4 finger, b vector is a magnet. Okay, b vector is representing the middle finger, then force is indicating the thumb. இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அதே மாதிரி இது வந்து v vector cross b vector. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, we can write as q into cross product ஆல it will come under sin theta. So that will be vb sin theta அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா v வெக்டார் இந்த டைரக்ஷனில், v வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, b வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது இல்லையா. அப்போது v வெக்டாரும் b வெக்டாரும் என்னவா இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்கும்போது sin 90 become 1. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக you can write as qvb because theta become 90 degree. அதாவது vக்கும் bக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 degree. ஸோ that will be qvb. Suppose, okay, so this is also you have to remember. புரியுதா, 90 degree இருந்துச்சுன்னா that would be magnetic force or the qvb. So this is what direction. And also you have to keep one thing in your mind, work done. Okay, so work done by magnetic force. அதையும் இதே ஸ்லைடில் எழுதிடலாம். We can write work done by magnetic force. Okay, so if you see this diagram very clearly, அதாவது the charge particle இப்படி மூவ் ஆகுது, ஃபோர்ஸ் வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது. 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது டிஸ்டன்ஸும் ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா என்ன ஜீரோ ஆயிரும், ஒர்க் டன் வந்து ஜீரோ ஆயிரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இது இந்த பக்கம் மூவ் ஆகுது, ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், ஃபோர்ஸ் வெக்டார், ஃபோர்ஸ் அண்ட் தி வெலாசிட்டி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் ஸோ தட் ஒர்க் டன் பிகம் ஜீரோ. இப்போ ஒர்க் டன் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மாறாதுன்னா, when work done is zero, certain things will not change. என்னென்ன மாறாதுன்னா, velocity remains constant. ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்டர் ஆகும்போது இது டீவியேட் ஆனாலுமே அதோட வெலாசிட்டி மாறாது, வெலாசிட்டி ரிமைன் கான்ஸ்டன்ட். அடுத்தது தென் கைனடிக் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். That is also you have to keep it in your mind.